இன்னொன்று வாசிக்கலாம். ஏசாயா 25:4. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானே. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படி ஆவியானவருடைய துணையோடு கொண்டு வந்திருக்கிற வார்த்தை, அவர் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானார். அல்லேலூயா. என் தேவன் நிழலா இருக்கிறார் என்று நான் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசும்படி கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கும் போது அங்கு மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, மோதி அடிக்கிற பெருவெள்ளம் நம்மை சூழ்ந்திருக்கையில், மோதி அடிக்கிற வெள்ளத்தின் நடுவிலே நாம் இருக்கையில் கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்டவரா இருக்கிறார் என்று வசனம் சொல்லி தருகிறது. அல்லேலூயா. மோதி அடிக்கிற வெள்ளம் என்ன செய்யும் என்கிறதை நீங்கள் வேதத்தில் கவனிக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 7ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 7ஆம் அதிகாரம் 25 முதல் வாசிக்கும் போது, பெருமழை சொரிந்து பெரும் வெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதே போல தொடர்ந்து 27, சொரிந்து வந்து காற்று அடித்து மோதின போது அது விழுந்தது, அழிந்தது என்றார். அல்லேலூயா. 2 வார்த்தைகளையும் ஒரே நாவிலிருந்து தான் புறப்பட வர காண்கிறோம். என் தேவன் ஒரே தன்னுடைய நாவிலிருந்து 2 காரியங்களை முன்வைத்து சொல்லுகிறார். ஒன்று கட்டப்பட்டது, நிலை நின்றது. இன்னொன்று கட்டப்பட்டதா இருந்தாலும் நிலை நிற்கவில்லை. கட்டப்பட்டதா இருந்தாலும் ஏன் நிலை நிற்கவில்லைனா, ஒன்று கிறிஸ்துவாகிய கன்மலைக்குள் கட்டப்பட்டிருந்தது, இன்னொன்று இந்த உலகத்தோடு கட்டப்பட்டிருந்தது. அல்லேலூயா. ஆமென். கட்டப்பட்டிருக்கிற 2 விஷயத்தின் மேலும் வெள்ளம் என்பது ஒன்று மோதி அடிக்கிறது. அல்லேலூயா. வெள்ளம் என்று சொல்லும் போது ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனம் சொல்லுகிறது, திசை தொடங்கி பயப்படுவார்கள், வெள்ளம் போல் சத்துரு வரும்போது ஆவியானவர். அல்லேலூயா. அப்ப வெள்ளம் என்று சொல்லும் போது சத்துருவை ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. சத்துருனுடைய போராட்டம் என்பது கன்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிற வீட்டிற்கும் உண்டு, உலகத்தில் கட்டப்பட்டிருக்கிற உலகத்தினுடைய ஆடம்பரத்திற்குள், உலகத்தினுடைய ஆசாபாசத்திற்குள், உலகத்தினுடைய சிற்றின்பங்களுக்குள் கட்டப்பட்டிருக்கிற வீட்டின் மேலும் உண்டு. அல்லேலூயா. சத்துரு தன்னுடையவர்களின் மேல மிக குறைவாக போராடுவான். ஏன்னா அது தனக்கு சொந்தமானது, அது தன்னுடையதா இருக்கிறதுனால கொஞ்சம் குறைவாய் போராடுவான், அது கடைசி நேரத்தில் போராடுவான். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கோ, கன்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிற வீட்டின் மேலேயோ அவன் அனுதினமும் போராடுவான், ஒவ்வொரு வாரமும் போராடுவான், ஒவ்வொரு மாசமும் போராடுவான். ஏனென்றால் அது தேவனுடையவர்களாக இருக்கிறபடியால். அல்லேலூயா. அப்போ நாம் போராட்டம் வரும்போது, பெருவெள்ளம் நம்மை மோதி அடிக்கும் போது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு தேவன் பாதுகாப்பை வைத்திருக்கிறார் என்று வசனம் சொல்லி தருகிறது. அல்லேலூயா. அதுதானே நாம் இப்போ ஏசாயா 25 வாசிச்சோம். கொடுமையானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளம் போல் இருக்கையில்.
உங்கள் மதிலின் மேல, உங்க விசுவாசத்தின் மேல, உங்க ஆவிக்குரிய அனுபவத்தின் மேல இந்த வெள்ளம் போன்று சத்துரு பல காரியங்களை கொண்டு உங்களை மோதி அடிக்கலாம். இங்க நான் வாசித்தது போல கொடுமையானவர்கள், சத்துருவினால் ஏவப்படுகிறவர்கள் உங்கள் மேல மதுளை போல் வெள்ளம் போல் அடிக்கிறது போல மோதி அடிக்கலாம். ஆனால் இவைகள் எவைகளும் நம்மை சேதப்படுத்த முடியாது. நம்மை காக்கிற ஒருவர் உண்டு. அல்லேலூயா. இரண்டு விதமான வெள்ளத்தை மோதி அடிக்கிற அனுபவம் உள்ளவர்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று சத்துருவை பார்க்கிறோம், இன்னொன்று கொடுமையானவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். சத்துருவை குறித்தும் வேதம் நிறைய காரியங்களை நமக்கு சொல்லி தருகிறது. கொடுமையானவர்களும் எவ்விதமாய் நம்மை மோதி அடிப்பார்கள், நம்முடைய விசுவாசத்தை எவ்விதமாய் தளர பண்ணுவார்கள், இடர பண்ணுவார்கள் என்று நமக்கு வேதம் படிப்பிக்கிறது. நான் உங்களோடு பேச வந்த வார்த்தை வேறு இருக்கிறபடியினால் இதை நான் சுருக்கமாய் உங்களுக்கு முன் சொல்லி போகிறேன். அப்போ இந்த மோதி அடிக்கிற இந்த வெள்ளம் போல் இருக்கிற இந்த குறிப்பிட்ட இடத்துல, இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில, இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில 4 விதமான தேவ அனுக்கிரகத்தை இந்த வசனம் நமக்கு சொல்லி தருகிறது. அல்லேலூயா. அதுல முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஏழைகளுக்கு பலன். பார்த்து வாசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, நெருக்கப்படுகிறவர்களுக்கு திடன். மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது, பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலம். நான்காவது சொல்லப்பட்டிருக்கிறது, வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல். அல்லேலூயா. என் தேவன் நிழலா இருக்கிறார், என் தேவன் நிழலா இருக்கிறார். இந்த 4 வார்த்தைகளையும் நான் உங்கள் ஒன்றன் பின் ஒன்றாய் அடுக்கினால் நமக்கு இருக்கிற சுருக்கமான நேரத்தில் முடிக்க முடியாது. இப்போ நீங்க வாசித்த இந்த வார்த்தைகள் 4 விதமான தேவ பலனை நமக்கு சொல்லி தருகிறது. அதில் மிக முக்கியமான வார்த்தை, அவர் நமக்கு நிழலா இருக்கிறார். அல்லேலூயா. நிழலை குறித்து என் தேவனுடைய வேதாகமத்திலே 3 பகுதிகளாக நாம் பார்க்க முடியும். நிழல் முதலாவது எதை குறிக்கிறது? 3 காரியங்கள். 1 பாதுகாப்பை குறிக்கிறது, 2 பிரதிபிம்பத்தை குறிக்கிறது, சாயையை குறிக்கிறது, 3 முன்னடையாளத்தை குறிக்கிறது. அந்த வசனத்தை ஒன்று வாசிச்சுட்டு நம்ம போயிடலாம். எண்ணாகமம், இது இன்ட்ரோடக்ஷன் தான். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை நான் வாசிக்கும் போது நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அல்லேலூயா. வசனம் மிக அழகாய் சொல்லி தருகிறது. அவருடைய நிழல் முதலாவது எதுக்கு ஒப்பந்தமாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் பாதுகாப்புக்கு ஒப்பந்தமாய் சொல்லப்பட்டிருக்கு. அதான் வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய நிழல் அவர்களை விட்டு. அப்போ அந்த நிழல் முதல் எதற்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்குன்னா பாதுகாப்புக்கு அடையாளமாய். இரண்டாவது அந்த நிழல் எதுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா யோபுனுடைய புஸ்தகம், யோபுனுடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஒன்றும் அறியோ பூமியின் மேல் ஒரு நிழலை போல இருக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவது நிழலை எதற்கு வசனம் ஒப்பிட்டு சொல்லுதுன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்வு இந்த பூமியிலே ஒரு நிழலுக்கு ஒப்பா இருக்கிறது. ஒரு சூரியன் இந்த பூமியில தோன்றும் போது ஒரு மரத்தினுடைய சாயலோ, ஒரு வீட்டினுடைய சாயலோ, அல்லது ஒரு பொருளுடைய சாயலோ மறுநிலத்தில் படுகிறது போல, அந்த நிலத்திலிருந்து அந்த சூரியன் மறைந்து போகும்போது அந்த சாயமும் மறைந்து போகிறது போல, அந்த நிழலும் மறைந்து போகிறது போல, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் அப்படிதான் இருக்கிறது. சூரியன் உதிக்கிறது போல அந்த மனிதன் உலகத்தில் உதிக்கிறான், அந்த நிழல் வெளிப்படுகிறது. சூரியன் மறையும் போது இந்த உலகத்தை விட்டு அவனும் மாற்றப்படுகிறார். அல்லேலூயா. இப்போ இரண்டாவது, இந்த நிழல் ஒரு மனிதனுடைய
வாழ்நாளை குறிப்பிடுகிறதாக வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. மூன்றாவது நிழல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனம். பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அல்லேலூயா. இப்போ மூன்றாவது இந்த நிழல் எதுக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நாம் போய் ஆராதிக்கக்கூடிய, நாம் பிரவேசிக்கும்படி இப்போது காத்திருக்கிற, நாம் ஒவ்வொருவரும் விசுவாசிக்கிற அந்த பரலோகத்தில் என்ன நடக்க போகிறது என்பதற்கு முன்னடையாளமாக இந்த நிழல் நம்முடைய வேத வசனத்தில் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நிழலை குறித்து ஒரு தெளிவு இருக்கணும். வேதத்தில் இந்த நிழல் என்கிற பகுதி எங்கெல்லாம் வருதோ அதுல 3 காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஒன்று, பாதுகாப்பு. இரண்டாவது, ஒரு மனிதனுடைய வாழ்நாள். மூன்றாவது, பரலோகத்தில் செய்யப்படுகிறதனுடைய அடையாளத்தை முன்கூட்டியே நிழலாக இந்த பூமியில் தேவன் நமக்காய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் இங்க கூடி ஆராதிப்பது பரலோகத்தில் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற ஒரு அடையாளம், நாம் செய்ய போகிற ஒரு வேலை. அதை நாம் முன்கூட்டியே நமக்கு தேவன் இந்த உலகத்துல வாரத்துல ஒரு நாளாகிலும் நாம் கூடி ஆராதிப்பதற்கு நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த கட்டிடம் போல அங்கு ஒரு பெரிதான கட்டிடம், இந்த ஒற்றுமை போல அங்கு ஒரு பெரிய ஒற்றுமை, இங்கு ஆராதிக்கிறது போல அங்கு ஒரு பெரிய ஆராதனை. பரலோகம் ராஜ்யம் போகிறதுக்கு விசுவாசம் இல்லாத யாராவது இங்க இருப்பீன்னா இன்னைக்கு மானஸ்தாந்தரப்பட்டிருங்க. ஒவ்வொருவருக்குள்ளும் எனக்கு பரலோக ராஜ்யம் நிச்சயமாய் உண்டு என்கிற விசுவாசம் தேவை. இயேசு கிறிஸ்து அழகாய் சொல்லி தந்திருக்கிறார். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் அந்த மகிமையை காணணும்னா உள்ள எனக்குள்ள விசுவாசம் இருக்கணும். நிச்சயமாய் நான் பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளி. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை குறித்த நிச்சயம் இல்லாம எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, நீங்க விசுவாசியா இருந்தும் எக்ஸெட்ரா, பிரசங்கம் கேட்டும் எக்ஸெட்ரா, ஆராதித்தும் எக்ஸெட்ரா, எல்லா எக்ஸெட்ராவுக்கும் உங்களுக்கு மனசுல என்ன வார்த்தை வைக்காரோ அதை ஃபில் பண்ணுங்க. என்னன்னா, என் தேவனாகிய கர்த்தர் சபை என்கிறது ஒன்றை ஏன் இந்த பூமியில இந்த இக்கட்டுகளிலும் இந்த நெருக்கங்களிலும் இந்த பிரச்சனைகளிலும் இந்த கடவுளே இல்லை என்று வாழுகிற உலகத்திலும் ஒரு சபை என்கிற ஒன்றை தேவன் ஏன் இந்த உலகத்தில் நிலைநிறுத்துகிறார் என்றால், இது பரலோகத்தில் செய்யப்படுகிறதற்கான அந்த அடையாளத்தை இங்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அதனால இந்த நிழலை குறித்து ஒரு தெளிவு நமக்கு தெரிய வேணும். 3 விதமான நிழலின் பகுத்தறிவை நாம் இப்ப புரிந்திருப்போம் என்று நான் நம்புகிறேன். இந்த நிழலை குறித்து நம்முடைய தமிழ் அகராதியில அநேக வார்த்தைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் 3 வார்த்தைகளை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். இதிலிருந்து தான் உங்களோடு நான் ஆண்டவருடைய வார்த்தையை பேச விரும்புகிறேன். நிழல் என்பதற்கு முதல் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை பிரியா துணை. என்ன துணை? பிரியா துணை. சங்கீதம் 121 அதனுடைய 5வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். அல்லேலூயா. வசனம் மிக அழகாய் சொல்லி தருகிறது. முதல் வார்த்தை பக்க துணை. நிழல் என்பதற்கு, என் தேவன் நிழலாய் இருக்கிறார் என்பதற்கு முதல் வார்த்தை பக்க துணையாய் இருக்கிறார். அல்லேலூயா. வலது பக்கத்தில் அவர் நின்று நமக்கு வருகிற எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறார், அவர் அதை மேற்கொள்ளுகிறார். அதற்கு இப்படி கூட நம்ம சொல்லலாம், அவர் நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. நம்மோட ஒரு நபர் எப்பவும் துணையா இருக்கிறாங்கன்னு வைங்களேன், நம்ம எந்த இடத்துலையும் நடந்து போகிறதுக்கு பயப்பட மாட்டோம். அல்லேலூயா. நமக்கு ஒருவர் துணையா இருக்கிறார்னு வைங்களேன், எந்த கடினமான வேலைகளை செய்கிறதுக்கு நம்ம பயப்பட மாட்டோம்.
அல்லேலூயா. நம்மோடு ஒருவர் துணையாய் நிற்கிறார்னு வைங்களேன், எப்பேற்பட்ட சூழ்நிலைகளே நெருக்கமா இருந்தாலும் நம்ம அதுல தடுமாறவே மாட்டோம். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, கூட வருகிறவர் ஆளுல இருக்கிறார்னு வைங்க, பேர்ல இருக்கிறார்னு வைங்க, அவரை குறித்து நமக்குடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் எப்போ ஓடிக்கிட்டே இருக்கும், நான் தனிமை அல்ல. அல்லேலூயா. யாரெல்லாம் தனிமை, நான் தனிமை அல்ல என்று நினைக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் என் தேவன் துணையா இருக்கிறார் என்கிறதை நீங்கள் மறந்து போக கூடாது. அல்லேலூயா. வனாந்தரத்தில் ஒரு ஸ்திரீ 2 பேராய் போனார்கள். மகனும் தாயுமாய் தான் போனார்கள். ஒருவருக்கு ஒருவர் துணையாய் தான் நின்று போனார்கள். கையில் இருக்கிற கொஞ்சத்தை கொண்டு எப்படியாவது பிழைச்சிடலான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை அந்த வனாந்தரத்துக்கு நேரா போனாங்க. ஆனா பிரச்சனை பெருவெள்ளம் மோதி அடிக்க ஆரம்பிச்ச உடனே இப்போ அந்த தாயார் விதமாய் கதறுகிறாய், பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். அப்போ அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, மனித துணை எப்போதும் நமக்கு பக்கபலமா இருக்கவே இருக்காது. அல்லேலூயா. மனித துணை நமக்கு சில இடங்கள்ல தேவை. இந்த உலகத்துல வாழ்றதுனால மனிதனுடைய துணை இல்லாம இந்த உலகத்துல நம்ம முன்னேறி போக முடியாது. ஆனால் மனிதனை நமக்கு துணையாய் கொண்டு வருகிறதற்கு கர்த்தர் பேசுவாரே, ஆனால் அவர் தூதர்களையும் துணையாய் கொண்டு வருகிறவர். அல்லேலூயா. இத பிசாசு நல்லா அறிஞ்சு வச்சிருந்தான். அதனால்தான் இயேசுட்ட போய் அழகான ஒரு வார்த்தை சொன்னான், நீர் இங்கிருந்து எங்க குதியும், தாழ குதியும், அப்போது தேவ தூதர்கள் வந்து உம்மை தாங்குவார்களே. அந்த வசனத்தை ஒன்று வாசிக்கலாமா எடுத்து? இயேசுனுடைய அந்த உபவாசம் முடிந்த அந்த நாட்கள், அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், இடராதபடிக்கு ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறதே என்று சொன்னான். அல்லேலூயா. அப்போ நீங்க ஒண்ணு மறந்துடக்கூடாது, நம்மளை காட்டிலும் இங்க இருக்கல, ஒருவேளை பைபிள்ல ரொம்ப வித்த பிடிச்சவங்க இருப்பீங்க நம்புறேன், நம்மளை காட்டிலும் பன்மடங்கு பல மடங்கு பிசாசுக்கு வசனம் தெரியும். அதனாலதான் நிறைய பேர் ஏதோ ஒரு குருட்டாட்டமான வசனத்தை பிடிச்சிட்டு தங்களுடைய ஜீவிதத்தில் விழுந்து போகிறார்கள். அல்லேலூயா. வசனம் நம்மளை விட பிசாசுக்கு நல்லா தெரியும். இப்ப நீங்க வசனத்துல இங்க போதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது அவன் இன்னொரு விஷயத்தை உங்க இருதயத்துல ஓட வச்சுட்டே இருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும், இந்த வசனம் உள்ள போயிட்டுனா அவன் ஜெயம் எடுத்துருவான். அல்லேலூயா. பிசாசு என் இயேசுவிடத்தில் அழகா சொல்றான், ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், இவருக்கு கட்டளையிட்டா தூதர்களை கொண்டு தேவன் துணையாக வருவார் அப்படின்னு நல்லா தெரியும். அதனால பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நம்ம வாழும்போது நம்ம தனிமையாக, இந்த மனிதர்கள் தனிமையாக நம்ம ஓடிக்கொண்டே இருக்கலாம். இந்த உலகத்தினுடைய மனிதர்கள் நமக்கு ஒருவேளை துணையாய் நிற்கிறது போல இருக்கலாம். ஆனால் இந்த உலக மனிதர்களுடைய துணை நமக்கு முழுமை அடையவே செய்யாது. அல்லேலூயா. வேதத்துல நீங்கள் வாசித்து பார்த்தா எல்லா இடத்துலயும் அப்படிதான் நீங்க கவனிக்க முடியும். ஆபிரகாம் தன் மகனோடு சேர்ந்து பலிபீடத்திற்கு தன்னுடைய மகனை பலி செலுத்தும்படி அந்த மலைக்கு நேராக போகிறார். போகும்போது தன்னோடு கூட அவர் வேலையாட்களை கூட்டிக் கொண்டு வருகிறார். இப்ப வேலையாட்கள் வந்தாலும் வேலையாட்களையும் ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுட்டு தான் அவர் அடுத்து தொடருகிறார். ஏன்னா அவருக்கு தெரியும், இந்த வேலையாட்கள் எங்க கூட வந்தா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய பலிகள் தடைபெறும்.
அல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசி தன்னுடைய நாள் குறிக்கப்பட்டிருக்கிற போது, தன்னை தனிமைப்படுத்தும் போது அத்தனை மனிதர்களை தனிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஆனால் தேவ ஆவியை பெற்ற எலிசாவோ எலியாவை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தார். ஏன்னா தெரியும், அவர் தனிமையா விட்டுட்டா அவர் நம்மளை விட்டு எடுபட்டு போயிடுவாரு. அவர் நம்மளை விட்டு எடுபட்டு போயிட்டா ரெட்டிப்பான வரம் நமக்கு கிடைக்காம போயிடும். அவர் நம்மளை விட்டு போயிட்டாருன்னா நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான், அதோ கதி அப்படின்ட்டு ஆவியில் அனல் உள்ள எலிசா அதை புரிந்து வைத்திருந்தார். இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, யாருக்குன்னு தெரியல. அல்லேலூயா. என் தேவன் தனிமையில் துணை நிற்கிறார், பிரியா துணையாக இருக்கிறார். அவர் பிரியாய் துணையா இருக்கிறார் என்பதற்கு நிறைய சான்றிதழை நீங்கள் வேதத்தில் கவனிக்க முடியும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உடைய 3 பேருடைய வாழ்க்கையிலும் அக்கினி சூளையில போட்டா யாரு காப்பாற்ற முடியும்? நம்ம அப்பா நம்மளை பிடிச்சு கட்டி வச்சாலே பக்கத்துல உள்ள காப்பாற்ற வர மாட்டணும். நம்ம வீட்டுல குறிப்பிட்ட நபர் யாராகிலும் தண்ணியை நல்லா அடிச்சுட்டு வந்து கெட்டார்த்த வலிச்சாலே பக்கத்துல உள்ள பேச வர மாட்டணும். ஏன்னா அடுத்த அவன் நமக்காக கெட்டார்த்த வலிப்பான்னு தெரியும். அல்லேலூயா. மனைவியை புருஷன் அடித்தாலோ புருஷனை மனைவி அடித்தாலோ இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. பக்கத்தில் உள்ள ஏன் பேச வர மாட்டேன்னா தெரியும், அடுத்து விழி எங்க விழும்? நமக்கு விழும். என்னன்னு விழும்? அல்லேலூயா. உங்க மனசு பேசி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த உலகத்துல ஒரு மனிதன் நமக்கு துணையாக வரவே முடியாது. ஏன்னா நம்ம பிரச்சனைகளை பார்க்கும்போ, நம்ம போராட்டங்களை பார்க்கும்போ, நம்ம படுகிற கஷ்டத்தை பார்க்கும்போ, வியாதியை பார்க்கும்போ, நெருக்கத்தை பார்க்கும்போ அவன் மனசு சொல்லும், நம்மளால ஒண்ணு வீடு கூட ஈடு கொடுக்க முடியாது, அதனால நம்ம போயிருவோம்னு சொல்லும். ஆனால் என் தேவன் சொல்லுவார், நான் உனக்கு பிரியா துணையாய் நிற்கிறேன். உனக்கு வியாதி வந்ததா, நெருக்கடி வந்ததா, பிரச்சனை வந்ததா, கலங்காத, நான் உனக்கு நிழலா இருக்கிறேன். அந்த பெரு வெள்ளம் இந்த 3 வாலிபர்களுடைய நடுவில் மோதி அடித்தது. மோதி அடித்ததனுடைய உச்சகட்டம் அவர்களை நெருப்புல 7 மடங்கு அதிகப்படுத்தப்பட்ட நெருப்புல தூக்கி போட்டார்கள். ஆனால் நிழலாய் நிற்கிறவர் அக்கினி ஜுவாலையின் நடுவிலும் அவர் அக்கினிமயமானவரானபடியினால் அவர்களோடு உலாவுகிற தூதனுடைய கிரியைகளை காண அந்த உலகம் பிரமிக்கத்தக்க கர்த்தர் கிரியைகளை செய்தார். அல்லேலூயா. அவர் நிழலா இருக்கிறவர், அவர் பிரியா துணையா இருக்கிறவர். நீங்க ராத்திரி நடந்து போகும்போ ஒருவேளை உங்களுக்கு பக்கத்துல யாருமே இல்லைன்னா ஒண்ணு பக்கத்துல அக்கம் பக்கம் திரும்பி பாருங்க, மனசு சொல்லும் யாருமே இல்லைன்னு சொல்லும். ஆனால் வசனம் சொல்லும், பட்டயத்தை பிடித்திருக்கிற தூதர்களை கொண்டு அவர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு இக்கட்டு வரும்போது மனசு சொல்லும் யாரும் உதவி செய்ய இல்லைன்னு சொல்லும். ஆனால் என்ன ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு நிழலா இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ முதலாவது அவர் நமக்கு பிரியா துணையாக இருக்கிறார். அதை குறித்து நீங்கள் சங்கீதம் 91 7 முதல் 9 வரை நாம் வாசிக்கும் போது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமா இருக்கிற கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். அல்லேலூயா. அவரை நீ எப்படி உனக்கு வச்சிருக்கிறேன்னா, உனக்கு நிழலாய் வைத்திருக்கிறாய், உனக்கு துணையாய் வைத்திருக்கிறாய். அவரை உனக்கு நீ துணையா வச்சிருக்கிறதுனால
பக்கத்தில் 1000 பேரே வந்தாலும் அவர்கள் விழுவார்கள். அல்லேலூயா. உன் பக்கத்தில் 10,000 பேர் வந்தாலும் அவர்கள் விழுவார்கள். அல்லேலூயா. இந்த இரண்டையுமே நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் வாசிக்க முடியும். சிம்சோனுடைய வாழ்க்கையில வாசிக்க முடியும் அந்த 1000 பேர். கிதியோனுடைய வாழ்க்கையில வாசிக்க முடியும் அந்த 10,000 பேர். 1000 பேரை வெறும் கழுதை பச்சை தாடை எலும்பு ஒன்று போய் முறியடித்தது. அது கழுதை பச்சை தாடை எலும்பினுடைய அதிகாரம் அல்ல, தேவன் அவனுக்கு நிழலாயிருந்தார். அல்லேலூயா. கிதியோனோடு போய் ஒரு 300 பேர் சேர்ந்து ஒரு 10,000 பேரை முறியடித்தாங்க. அது அந்த 300 பேருடைய திறமை அல்ல, கர்த்தர் கிதியோனுக்கு நிழலாயிருந்தார். அல்லேலூயா. அப்ப என் தேவன் எங்க நிழலா இருக்கிறாரோ அங்க 1000 பேர் அல்ல 10,000 பேர் வந்தாலும் அது உனக்கு விரோதமாக தேவனுக்கு விரோதமாக இருக்கிற கிரியையானால் அவர்கள் விழுவார்கள். அல்லேலூயா. நீங்க ஒன்று புரிந்து கொள்ளணும். உன் பக்கத்தில் ஒருவன் விழுந்து போனால் நீ அவனை கரம் பிடித்து தூக்குவது உனக்கு நல்லது, அவனை நீ தாங்குவது நல்லது. ஆனால் சத்துரு விழும்போது நீ தேவனை மகிமைப்படுத்தணும். ஏன்னா அவன் தேவனுடைய திட்டத்தை அதம் பண்ணும்படி உன்னை மேற்கொள்ள வருகிறான். அல்லேலூயா. அவன் தேவனுடைய கிரியைகள் உனக்குள்ளிருந்து வெளிப்பட விடாதபடி அவன் உன்னை முறியடிக்க வருகிறான். அல்லேலூயா. சிம்சோனே கிதியோனே 2 பேரையும் போய் உள்ள பார்த்தீங்கன்னா 2 பேரும் நம்மை போல மனிதர்களே. கிதியோனுடைய வாழ்க்கை இன்னும் அற்புதமா இருக்கும். பெரிய பயந்தாங்குள்ளி, கிட்டத்தட்ட என்ன போல, நம்ப மாட்டியே. ஆனா அவனுடைய வாழ்வில் அவன் ஒவ்வொரு முறையும் கர்த்தரிடத்திலே அவன் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டே இருந்தான், ஒப்பந்தம் பண்ணி கொண்டே இருந்தான், உறுதிப்படுத்திக் கொண்டே இருந்தான். அந்த உறுதியினுடைய வெளிப்பாடு 10,000 பேர் அவனுக்கு முன்பாக விழுந்து போக பண்ணினார். அல்லேலூயா. சிம்சோனும் அதேதான். அவன் முன்னாடி தேடி தேடி பார்க்கிறான், ஒண்ணுமே கிடைக்கல. ஒரு அபிஷேகம் பெற்ற பிள்ளைக்கு கையில ஒன்னும் கிடைக்காட்டாலும் பரவாயில்லை, உன் கையில் இருக்கக்கூடிய கழுதையின் பச்சை தாடை எலும்பை போல இருக்கிற அந்த ஜெப ஜீவியம் போதும், 1000 போன்ற சத்துருக்களையும் கர்த்தர் விழ பண்ணுவார். அல்லேலூயா. உனக்கு வேற ஒன்னும் கிடைக்காட்டாலும் பரவாயில்லை, துதிக்க தெரிஞ்சா போதும், ஆராதிக்க தெரிஞ்சா போதும். அல்லேலூயா. வசனம் அழகாய் சொல்லி தருகிறது. அல்லேலூயா. இந்த தேவனாகிய கர்த்தர் உங்கள் பக்கத்தில் நிழலா இருக்கிறார் என்கிறதற்கு எது அடையாளம்னா, சத்துரு 1000 பேராய் கொண்டு வந்தாலும் சரி, 10,000 பேரை கொண்டு வந்தாலும் சரி, அவர்கள் உன் முன்பே விழுந்து போவார்கள். அல்லேலூயா. அந்த வார்த்தை மிக அழகாய் சொல்லி தருகிறது. அந்த 8வது வசனம், உன் கண்களால் மாத்திரம் பார்ப்ப. நீ அதை கண்டிப்பா பார்ப்ப. ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கும்போது ஏன் தெரியுமா பிசாசை மேற்கொண்டு ஜெபிக்கிறதுக்கு போராடுறோம்? இந்த ஆவிக்குரிய கண்கள் அவன் விழுந்து போகிறதை பார்க்கணும். அல்லேலூயா. உங்க குடும்பத்தோட போராடலாம், பிள்ளைகளோட போராடலாம், தலைமுறைகளோட போராடலாம், வேலைகளோட போராடலாம், சரீரத்தோட போராடலாம், உங்க பிரயாணத்தோட போராடலாம், உங்க திட்டத்தோட போராடலாம். அவன் எங்கெல்லாம் போராடி கொண்டிருக்கிறானோ அங்கிருந்தெல்லாம் அவன் விழுந்து போகணும்னா நீ ஆராதிக்கும் போது பலத்தோடு ஆராதிக்கணும். அல்லேலூயா. யுத்தம் பண்ணுகிற நேரம், அந்த யுத்தத்தின் நேரம் கொஞ்சமா இருக்கலாம், கூடுதலா இருக்கலாம். பக்தன் சொல்லும்போது பேதுரு போய் இயேசுட்ட சொன்னா, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஆண்டவரே, ஏன் ரொம்ப கடினமான முயற்சி பண்ணினேன், ஒண்ணுமே நடக்கல. இப்ப இயேசு சொன்னார், நான் உன் படகுல இருக்கேன்ப்பா, இனி பிரயாசப்படு, பலன் உண்டாகும். அல்லேலூயா. அவர் இல்லாம நீங்க போரடிக்கிறதுக்கும் அவரை கூட வச்சுட்டு போரடிக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. அவர் இல்லாம நீங்க ராத்திரி முழுக்க கிடந்து வேணாலும் போரடிக்கலாம், ஆனா வலையில ஒண்ணுமே அகப்படாது.
அவர் கூட இருக்க வச்சு நீங்க போராடி பாருங்க, என் தேவன் ஜெயத்தை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அது உண்மை. இந்த உலகத்துல பெரும் விஞ்ஞானிகள், பெரிய பெரிய விஞ்ஞானிகள், கடந்த நாள் நான் யூத்ல பேசினேன் இந்த வார்த்தைகள். பெரிய பெரிய விஞ்ஞானிகள் தங்களுடைய பெயர்கள் பதிவுப்பட பெரிய அவார்டுகளை வாங்கினவர்கள். அவங்க சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? விஞ்ஞானத்திற்கும் தேவனுக்கும் பிரிவினை அல்ல, தேவன் படைத்ததை விஞ்ஞானம் கண்டுபிடிக்கிறது. அல்லேலூயா. தேவன் படைத்ததை விஞ்ஞானம் கண்டுபிடிக்கும்படி தேவனுக்கு பயப்படுகிறவனாகிய என்னை தேவன் பயன்படுத்தினார். அநேக விஞ்ஞானிகளுடைய கூற்றே இதுதான். இன்னைக்கு உலகம் சொல்லுது விஞ்ஞானம் வந்ததுனால கடவுள் இல்லைன்றது மறுக்குது. இல்ல, கடவுள் இருக்கிறார் என்கிறதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த உலகத்தினுடைய விஞ்ஞானிகள். அல்லேலூயா. அவர்கள் கண்கள் பார்க்கிறது, அவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறார்கள். நிலாவில் போய் இறங்கின உடனே அவன் வேற எதையோ வாசிக்கல, வேதாகமத்தில் இருந்து வசனத்தை வாசித்ததனுடைய ஆதாரம் இன்றும் சரித்திரம் பேசிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா அவர்களுக்கு தெரியுது, என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் நிலாவில் போய் கால் இறங்குறவன் பைபிள் எடுத்துட்டு போகணும்னு என்னங்க எழுதி வச்சிருக்கு? இன்னைக்கு எத்தனை பேர் சபைக்கு வந்தவிய பைபிள் கொண்டு வந்திய? கொண்டு வராம வந்திய? கைவீசு அம்மா, கைவீசு. சபைக்கு போலாம் தெரியாது, ஆனா அப்படி என் கண்ணில் ஆண்டவர் காட்டி தராம இருக்குது நல்லதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆலயத்துக்கு போகும்போதே நம்ம கையில் அது வரமாட்டேங்குது. ஆனா விஞ்ஞானிகள் அங்க போய் இறங்கும் போது, சந்திரன்ல போய் இறங்கும் போது அவர்கள் கைகளில் பரிசுத்த வேதாகமம். அல்லேலூயா. அவர்கள் கண்கள் அதை காண பண்ணுகிறது. கர்த்தர் அவர்களுடைய கண்களை கொண்டு காண பண்ணுகிறார். அப்போ நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளணும், கர்த்தர் நிழலா இருக்கிறதுனால உன் கண்கள் காணும். சத்துரு முறிந்தோடுகிறதை உன் கண்கள் காணும். பிரச்சனைகளில் இருந்து விடுதலை உண்டாகிறதை உன் கண்கள் காணும். அல்லேலூயா. அது இந்த வார்த்தைகள் மிக அழகாய் சொல்லி தருகிறது. அந்த 124ஆம் சங்கீதத்துக்கு நேர மறுபடியும் போலாமா? 124ஆம் சங்கீதம் 1 முதல் 5 வரை வாசிக்கலாம். பாருங்க, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் பக்கத்தில் 10000 பேரும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்த வார்த்தையினுடைய வார்த்தைகளை நீங்க கவனிக்க முடியும். நமக்கு விரோதமா எழும்பின போது அவர் நம்முடைய வலது பக்கத்தில் நமக்கு நிழலா இராவிட்டால், நமக்கு பக்கத்தில் அவர் இராவிட்டால் அந்த மனிதர்களுடைய கோபம் நம்மேல் ஏறிகையில், இந்த வசனம் புரியும் நினைக்கிறேன், அவர்கள் நம்மை எரித்திருப்பார்கள் எழுதல, உயிரோட. தீ பொதுவா இன்னொரு விஷயத்தை என்ன பண்ணும்? எரித்து சாம்பல் தான் ஆக்கும். ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் எரிகையில் நம்மை உயிரோட. அப்ப அவர்களுடைய இருதயம், அவர்களுடைய எண்ணங்கள், இவனை எப்படியாவது விழுங்கலாம், இவனை எப்படியாவது தள்ளிவிடலாம் என்று போராடுகிறதை இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லி தருகிறது. அல்லேலூயா. உயிரோட விழுங்கி இருப்பார்கள், பாய்ந்து பெருகி புரண்டு போயிருக்கும். அவங்க நம்மளை விழுங்கி இருந்தாங்கன்னா அடிக்கிற எல்லா பெருவெள்ளத்திலையும் நாம் மூழ்கடிக்கப்பட்டிருப்போம். ஆண்டவர் அவர்கள் கையில நம்மளை விழுங்க ஒப்பு கொடுக்காததுனால இன்னைக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும் வியாதிகளும் நிந்தைகளும் அவமானங்களும் சூழ்நிலை நெருக்கங்களின் நடுவிலும் எத்தனை வெள்ளம் அடித்தாலும் என் தேவனுக்காக நிற்கிற கிருபை இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என் கர்த்தர் நிழலா இருக்கிறார். அல்லேலூயா.
என் கர்த்தர் நிழலா இருக்கிறார். இரண்டாவது, நிழல் என்பதற்கு தமிழ் அகராதியில் சொல்லப்பட்டிருக்கிற இரண்டாவது வார்த்தை வெயில் படாத காப்பாளி. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனம். அந்த வசனம் நம்ம கடந்து வந்துட்டோம். மறுபடியும், நீ ஆலோசனை பண்ணி நியாயம் செய்து மத்தியானத்திலே உன் நிழலை இரவை போல் ஆக்கி துரத்தப்பட்டவர்களை மறைத்துக்கொள். இந்த வசனம் மிக அழகாய் சொல்லி தருகிறது. வெயில் படாத காப்பாளி, நிழல் என்பதற்கு நமக்கு அகராதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற இரண்டாவது பதம் வெயில் படாத காப்பாளி. பிரியமானவர்களே, வேத வசனத்திற்கூடாக நான் உங்களை அழைத்து செல்வேனே ஆனால் நீங்கள் வாசிக்க முடியும். 121ஆம் சங்கீதத்தினுடைய 6வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. அல்லேலூயா. ஏன்னா நீங்க உங்களுக்கு புரிந்து கொள்ளணும், வெயில் பகல்ல மட்டும் ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை இல்லை, ராத்திரி ஜாமங்களையும் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை இருக்கிறது. பகல்ல போய் நாம் வேலை செய்கிற இடத்துல நமக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, ராத்திரி கொரட்டை விட்டு உறங்குற இடத்துலயும் நமக்கு பிரச்சனை இருக்கிறது. பகல்ல போய் நம்முடைய உறவுகளோட பேசுகிற நேரத்துல மாத்திரம் நமக்கு பிரச்சனை இல்லை, ராத்திரி நேரத்தில் எதையுமே பார்க்கண்டான்னு இளைப்பாறுகிற நேரத்துல நமக்கு பிரச்சனைகள் இருக்கிறது. அல்லேலூயா. எங்கெல்லாம் பிரச்சனை தென் தேவ ஜனத்திற்கு நேராய் வருகிறதோ அங்கெல்லாம் என் தேவன் சொல்லுகிறார், நான் உனது காப்பாளியா இருக்கிறேன். அல்லேலூயா. அதை தான் சுருக்கமாக நீங்க சங்கீதம் 78ல வாசிக்க முடியும். திருப்பிக் கொள்ளுங்கள், அங்க அழகான ஒரு நடத்திப்பை குறித்து நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 78 அதனுடைய 14வது வசனம். பகலிலே மேகத்தினாலும் முழுதும் அக்கனி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். அல்லேலூயா. என்னுடைய தேவன் எப்படிப்பட்ட காப்பாளினா, வெயில் நம்மை, வெப்பம் நம்மை, இந்த உலகத்தினுடைய சூடு நம்மை நெருங்க விடாதபடி நம்மை காக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இதே இங்க இருக்கிற அத்தனை பேரும் நீங்க வெளியில போய் நின்னீங்கன்னா அந்த வெயில் உங்க மேல படுகிறது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆனா அதே அத்தனை பேரும் இந்த கூடாரத்துக்குள்ள இருக்கும்போ அந்த வெயில் நம்ம மேல ஏன் படல அப்படின்னா, இந்த கூடாரம் நமக்கு ஒரு காப்பாளியா இருக்கிறது. அதுபோல என் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திலிருந்து வருகிற எல்லா விதமான வெப்பத்திற்கும், எல்லா விதமான சூழ்நிலைகளின் நெருக்கத்திற்கும் நம்மை நெருங்க விடாத நம்மை காக்கிற காப்பாளியா இருக்கிறார். அல்லேலூயா. கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே வாசிச்சது போல ஒரு பாதுகாப்பின் தேவன். பாதுகாப்புக்கு ஆங்கில அகராதியில 9 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. செக்யூரிட்டி, சேஃப்டி, கீப்பிங் அப்படின்னு ஒரு 9 வார்த்தைகள். இது இப்ப நான் அந்த 9 வார்த்தைகளை எடுத்து பேச போனா இன்னைக்கு நீங்க இங்கே தான் இருக்கணும். சொன்னால் நான் வேகமாக உங்களை இந்த வார்த்தைகளுக்குள்ள அழைத்து செல்லுகிறேன். என் தேவனாகிய கர்த்தர் இந்த வெயில் உங்கள் மேல படாதபடி, இந்த உலகத்தினுடைய சீற்றம் உங்கள் மேல படாதபடி, இந்த உலகத்தினுடைய வெப்பம், இந்த தாக்கம் உங்கள் மேல படாதபடி அவர் நிழலாய் நிற்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு செடியை நம்ம நடுகிறோம்னா அந்த செடி நடு வெயில்ல நின்று வளராதுன்னு நமக்கு தெரிஞ்சதுனால அந்த செடிக்கு மேல ஏதோ ஒரு ஓலை சட்டையை கொண்டு அதுக்கு மேல வைப்போம்.
ஏன் இப்போ அந்த நிழலில் இந்த செடிக்கு அந்த வெப்பம் தாக்காம இருக்கட்டும், வளரட்டும்னு நம்ம நினைப்போம். சாதாரண மனிதர்களாகிய நமக்குள்ளேயே இந்த எண்ணம் இருக்குமானா, ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற அத்தனை போராட்டங்களையும் அவர் அறிந்திருக்கிறார், அத்தனை பிரச்சனைகளையும் அவர் அறிந்திருக்கிறார், அத்தனை விதமான வெப்பத்தின் கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார், அத்தனை விதமான சத்துருனுடைய தந்திரமான திட்டங்களை அவர் அறிந்திருக்கிறார். அவைகள் நம்மை நெருங்க விடாதபடி அவர் நமக்கு காப்பாளியாய் நிற்கிறார். அல்லேலூயா. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்திருக்கலாம், போலீஸ்ல வேலை செய்கிறவங்க தங்க கையில முன்னாடி ஒன்று வச்சிருப்பாங்க. பண்டு வாள் யுத்தத்துக்கு போறவங்க தங்க கையில ஒன்று வச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் கேடகம்னு சொல்லுவாங்க. என் தேவனாகிய கர்த்தர் வெயில் படாமல், பிரச்சனை நம்ம மேல படாம அது மாறி போகிறதற்கு நமக்கு முன்ன அவர் கேடகமா இருக்கிறார். அந்த வார்த்தையை கொஞ்சம் கூட ஆழமாய் போய் பார்த்தோம்னா, ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம் மிக அழகாய் சொல்லி தருகிறது. அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெரும் வெள்ளத்திற்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். அல்லேலூயா. அந்த வெயில் படாத நிழல் என்று நம்ம வாசிச்சோம் இல்லையா? வெயில் படாத காப்பாளின் நம்ம 2வது விஷயத்துக்கு தலைப்பு கொடுத்தோம் இல்லையா? அதுக்கு அந்த வார்த்தை அழகா சொல்லி தருதுன்னா, அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும். ஒரு பகுதியில் காற்று அடிக்குதுன்னா அந்த பகுதியில் யாருமே நிற்க முடியாது. நம்ம இங்கேருந்து ஆர்லாய் மொழி போகும்போது தெரியும், ஆசியாவிலே மிக முக்கியமான இடமாக பேசப்படுகிறது காற்றுல. அவ்வளோ அதிகமான காற்று அழுத்தம் எடுக்கிற இடம். அந்த இடத்துல யாருமே நிற்க முடியாது. ஆனால் என் தேவன் சொல்லுகிறார், அப்பேற்பட்ட இடத்திலும் நான் உன்னை ஒதுக்கும்படி, உன்னை பாதுகாக்கும்படி நான் நிற்பேன். அல்லேலூயா. பெரும் வெள்ளத்திற்கு யாருமே தப்ப முடியாது. வெள்ளத்திலிருந்து தப்புறதுக்கு சிலர் பெரிய பெரிய பில்டிங்ல ஏறி பில்டிங்கே நவுண்டு போனதெல்லாம் நமக்குடைய கண்களுக்கு முன்பாக இணையதளங்களை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த இடத்துல நான் உனக்கு புகலிடமாய் நிற்பேன். அல்லேலூயா. வறண்ட நிலத்திற்கு நீர்க்காலை போல. நீங்க வறண்ட நிலத்துல தண்ணி பாய்ச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன். அந்த வறண்ட நிலத்துல நீர்க்கால் தண்ணி ஓடி வரும்போது சர்ன்னு வேகமா கடந்து வரும் பாருங்க. வரப்பு சின்னதா தான் வெட்டியிருப்போம். சின்னதா வெட்டியிருக்கிற வரப்புல அது வறண்டு போய் கிடக்கிறதுனால அந்த பள்ளத்தை நோக்கி வெட்டி இருக்கிற அந்த வரப்புல எந்த இடம் பள்ளமா இருக்குதோ, தண்ணி சேகரிக்கப்பட வேண்டும் சொல்லி நியமிக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த இடத்தை நோக்கி வேகமா அந்த நீரூற்று கடந்து வருகிறது. அல்லேலூயா. அதை என் தேவன் மிக அழகாக இங்கு வார்த்தையாய் சொல்லுகிறார். அந்த நீரூற்று வேற யாரும் இல்லப்பா, நான் உனக்காக வருகிறேன். அல்லேலூயா. நல்லா சொல்லுகிறார், விடாய்த்திருக்கிற பூமிக்கு நமக்கு அந்த வெயில் தாக்கம் அதிகமா தெரியாது. ஏன் தெரியுமா? நம்ம நாலா பக்கமும் மலைக்கு உள்ளேயாக இருக்கும். நான் கடந்த நாள்ல நாகர்கோவில்ல இருந்து 4 ரூட் வழியா சில வருஷங்கள் ஆயிடுச்சு, புத்தேரி குளம் தாண்டி அப்படி போகும்போது என் கண்ணுக்கு முன்னாடி மலை தெரியுது. வலது பக்கம் பார்க்குறேன், அங்கேயும் மலை தெரியுது. இடது பக்கம் பார்க்குறேன், அங்கேயும் மலை தெரியுது. பின்னாடி பார்க்குறேன், அங்கேயும் மலை தெரியுது. இப்போ எனக்கு ஒன்று புரியுது, இப்போ இந்த உலகத்துல வறட்சி வர விடாம இருக்கிறதுக்கு என் தேவன் இந்த பட்டணத்திற்கு, இந்த தேசத்திற்கு நாலா பக்கத்திலும் அவர் கண்மலையாய் நிற்கிறார். அல்லேலூயா. இல்லைன்னா தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் சலுகைகள் குறைவா இருக்கிற மாவட்டம், இவ்வளவு செழிப்பாய் வாழவே முடியாது. சலுகைன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், எங்க இருந்து வர வேண்டிய சலுகை. இத்தனை சலுகைகள் இல்லாவிடிலும், அநேக இடங்களில் சூழ்நிலைகள் நெருக்கங்கள் இருந்தாலும்,
இந்த கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாடுடைய பட்டியலில் வசதி உள்ள மாவட்டம் என்று அறியப்படுகிறது. ஏன்னு கேட்டா, என் தேவனாகிய கர்த்தர் நாலா பக்கமும் கண்மலையின் நிழலாய் நிற்கிறார். அல்லேலூயா. என் அழகான இந்த வார்த்தை சொல்லி தருகிறது. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, வெயில் படாத காப்பாளி. ஓகி புயல் நமக்கு வந்து இல்லையா, அறிஞருடைய கணிப்பு என்னன்னா, மலைகள் அதிகமா இருந்ததினால இந்த ஓகி புயல் கன்னியாகுமரி மாவட்டத்தை அதிகமாய் தாக்கவில்லை. அல்லேலூயா. நான் போய் சொல்றது போயின்னா நீங்க அப்படியே கொஞ்சம் இயர் பின்னாடி போய் வெப்சைட்ல தேடி பாருங்க, ரிசல்ட் இருக்கு. ஏன் இந்த ஓகி புயலுடைய சீட்டு நம்ம மேல வரலைன்னா, இந்த மலைகள் ஒன்றோடு ஒன்று இணையப்பட்டதாகவும் மேடு பள்ளமாக இருந்ததுனால இந்த காற்றுக்கு உள்ள இறங்கி விளையாடுறதுக்கு முடியல. அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் வெயில் படாத காப்பாளியாய் உங்களுக்கு இருக்கிறதுனாலே இந்த உலகத்தில் இருக்கிற எந்த நெருக்கங்களும் உங்கள் மேல் அணுகாமல், போராட்டங்கள் உங்கள் மேல் ஓங்காமல் கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அதை சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லி தருகிறது. ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. எனக்கு நிழல் எங்க இருக்குதுன்னா, ரட்சிக்கிறவரிடத்துல இருக்கிறது. எனக்கான கேடகம் யாரிடத்துல இருக்குதுன்னா, என்னை ரட்சிக்கிறதற்கு ஒருவர் உண்டு, அவரிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம மறந்துடக்கூடாது. இரண்டாவது நமக்கு அகராதி சொல்லி தருகிற வார்த்தை வெயில் படாத காப்பாளி, நிழல். என் தேவன் நிழலா இருக்கிறார். மூன்றாவது புகலிடம். புகலிடம் 51ஆம் சங்கீதம் 51வது ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய 51ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுகிறதற்காக அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். அல்லேலூயா. நிழல் என்பதற்கு தமிழ் அகராதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற மூன்றாவது வார்த்தை புகலிடம். அதை நம்ம புரிகிறது மாதிரி சொல்லணும்னா தஞ்சம். நமக்கு புகலிடமாய் நம்முடைய தேவன் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடு தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய 51ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, நான் என் வார்த்தையை உனக்கு அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஏன் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி சொல்றாருன்னா, நீ என் ஜனமாய் இருப்பதற்கு. அல்லேலூயா. இந்த வார்த்தை அழகாக சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? நீ என் ஜனம்னு சொல்லப்படணும். மற்றவர்கள் உன்னை பார்க்கும் போது இவன் வெந்த கோசுன்னு சொல்லப்படுகிறதுக்கு என்ன காரணம்னா, நான் அவர் ஜனம். அல்லேலூயா. நான் மற்றவர்கள் பார்க்கும் போது இவர்கள் அல்லேலியா கூட்டத்தார் என்று சொல்லப்படுகிறதற்கு என்ன காரணம்னா, இவர்கள் என் ஜனம். அல்லேலூயா. இதை உன்மேல் அவர்கள் சொல்லுகிறதற்காக என் வசனத்தை நான் ஏன் உனக்கு தருகிறேன் என்றால், என் கரத்திற்குள்ளே நான் உன்னை நிழலாய் மறைத்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. பக்தன் மோசே அவர்களுக்கு யாருக்கும் கொடுக்காத அளவுக்கு வசனத்தை அள்ளி அள்ளி கொடுத்தார். கிட்டத்தட்ட 5 புத்தகங்கள். முன் நடந்ததையும் எழுத வைத்தார், இனி நடக்க போகிறதையும் காட்டி கொடுத்தார், நடந்து கொண்டிருக்கிற ஜனங்களும் எப்படி இருக்க வேண்டும் என்கிறதை வெளிப்படுத்தி கொடுத்தார். அது மோசேயினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்க முடியும். அதே மோசேயினுடைய வாழ்வில் ஒரு அற்புதமான சம்பவம் நடந்தது. தேவனை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது தேவன் தன்னுடைய கரத்திற்குள் அவனை மறைத்து தன்னுடைய பின் சாயலை அவனுக்காய் காண்பித்தார். அல்லேலூயா. என் தேவன் ஏன் உங்களுக்கு நிழலா இருக்கிறார்னா, இங்க ஆராதிக்க வந்திருக்கிற அத்தனை பேரும் தேவனை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அவர் சொந்த ஜனம் என்று சொல்லுகிறதற்கு உரிமை பெற்றிருக்கிற அத்தனை பேரும் தேவனை கண்டடைந்தவர்களாய் திரும்பி போக வேண்டும்.
அந்த மலையில் இருந்து இறங்கி வந்த மோசே அவர் என்ன தெரியுமா சொன்னார்? நான் என் தேவனுடைய பின்புறத்தை கண்டேன். அல்லேலூயா. ஏன்னா மோசேயினுடைய கரத்திற்கு, தேவனுடைய கரத்திற்குள்ள மோசே மறைக்கப்பட்டார். கரத்துக்குள்ள எவ்வளவு நிழல் இருக்கும்? நம்ம இப்படி வச்சுட்டா நம்ம கரத்துக்குள்ள எவ்வளவு நிழல் தான் இருக்கும். நம்ம பிள்ளைகளை நம்முடைய கரத்துக்குள்ள மறைக்க முடியுமா? இருக்கீங்களா இல்லையா? நம்ம கரத்துக்குள்ள பொத்தி பொத்தி வளர்த்தோன்னு சொல்லியும் இல்லையா? இந்த பொத்தி பொத்தி வைக்க முடியுமா? ஆனால் என் தேவன் சொல்லுவார், நான் உன்னை பொத்தி பொத்தி வளர்க்கிறேன், என் கரத்திற்குள் உன்னை மறைத்து வளர்க்கிறேன், இந்த உலகத்தினுடைய எந்த கிரியைகளும் உன்னை ஜெயம் எடுக்க விடாமல் வளர்த்துகிறேன், ஏனென்றால் நீ என் ஜனம் என்று சொல்லப்பட வேண்டும். அல்லேலூயா. தகப்பனை பார்க்காத பிள்ளையா திரும்பி போனா நமக்கு என்ன பெயர் தெரியுமா? அப்சலோ. என்ன பேரு தெரியாதோ? அப்சலோம் 2 வருஷம் கழிச்சு அழைக்கப்பட்டான். அவன் ராஜ சந்ததிக்கு வந்தான். ஆனா ராஜாவை பார்க்கல. 2 வருஷம் அவன் செஞ்ச தப்பிற்காக அவன் ஓடி ஒளிந்து போயிருந்தான். 2 வருஷம் கழிச்சு வந்தான். ஆனால் வந்தவன் யாரை பார்க்கலன்னா ராஜாவை பார்க்கல, திரும்பி போயிட்டான். அடுத்து ராஜாவை பார்க்கவே முடியல. எங்க தொங்குனான் தெரியுமா? அவன் முடி அவனை அங்க தொங்க பண்ணுச்சு. அவன் முடி இங்க இருக்க ஏறாது, அவர்கள் முடி. இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைனா? சிலர் கட்டிங்கும் செட்டிங்கும் ஃபிட்டிங்கும். உங்க முடியல பேனு வராம பாதுகாத்துக்கிடுங்க, அது நல்லது. ஈறு வராம பாதுகாத்துக்கிடுங்க, நல்லது. பப்பரப்பேன்னு போனா கருவாலி மரம். அல்லேலூயா. இது இங்க மட்டும் இல்ல, இப்ப இங்கேயும் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. படத்தி விட்டுருக்காங்க, படந்தாமரை மாதிரி. தலை மட்டும் தனியா தெரியும், மண்டை அப்படியே அப்படியே ஒரு மாதிரி படந்து நிக்குது, மேல பூச்சட்டி மாதிரி. தேவன், நான் சொல்ல வந்த வார்த்தை இது இல்ல, என் தேவன் நிழலா இருக்கிறார். அல்லேலூயா. என் தேவன் நிழலா இருக்கிறார். தேவனுடைய நிழலில் மறைக்கப்படுகிற அத்தனை பேரும் தேவனை தரிசிச்சுட்டு போனோம். சாதா ஒரு ஓட்ட உருவத்தை பார்க்க போற சிலர் பார்க்கவே முடியலைன்னாலும் அவங்க விடுற பில்டப் இருக்கு. ஜோதியை கண்டோம், அந்த சாமியை கண்டோம். வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாதவனை போல வாழுகிற இந்த உலகமே அதை சொல்லுமானால், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு தேவ பிள்ளை தேவனை தரிசிக்காமல் நீ திரும்பி போவாயானால் உன்னை விட நஷ்டப்பட்டவன் ஒருவனும் இருக்க முடியாது. அல்லேலூயா. என் தேவன் கேடகமா இருக்கிறார், நிழலா இருக்கிறார். சங்கீதம் 9:9 மட்டும் வாசிச்சிடலாமா? நிறைவு செய்யலாம். சங்கீதம் 9:9. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். அல்லேலூயா. பிரியமானவர்களே, என் தேவனுடைய வார்த்தை சொல்லி தருகிறது. இதை ஏன் தமிழ் அகராதியில் போய் தேடி பார்த்தேன்னா, ஆண்டவரே, நாங்கள் வார்த்தைகளை சும்மா என்னதானோன்னு பெற்றுட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே, அதன் ஆழத்தை நாங்கள் அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா.
என் தேவன் எனக்கு நிழல்னு சங்கீதம் 90 எல்லாருக்கும் அத்துப்படியா தெரியும். அவர் எப்படிப்பட்ட நிழல்னு 3 வார்த்தை சொல்லுகிறது. ஒன்று, பிரியாத துணை. இரண்டாவது, வெயில் படாத காப்பாளி. மூன்றாவது, புகலிடம். மறுபடியும் நான் வாசித்த ஆரம்ப வசனத்தை வாசிக்கலாமா? கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் ஏழைகளுக்கு பலனும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமா இருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நிழலா இருக்கிறார், பிரியாத துணையா இருக்கிறார், வெயில் படாத காப்பாளியா இருக்கிறார், புகலிடமாக இருக்கிறார். வந்த யாரும் வெறுமையா போகக்கூடாது. அவர் கரத்துக்குள்ள ஏன் மறைக்கிறார்னா, அவரை தரிசிச்சுட்டு அவர் சொந்த ஜனம்னு சொல்லி போனோம், அவருடைய ஜனம்னு சொல்லிட்டு போனோம். இவர்கள் என் தேவனுடைய ஜனம் என்று இந்த தேசம் அறியணும். கண்களை மூடலாமா? கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? 3வது வார்த்தையை மறந்துடாதுங்க. அவர் ஏன் உங்க நிழலா இருக்கிறார்னா, அவர் ஏன் கரத்தின் நிழலில் உங்களை மறைக்கிறார்னா, அவருடைய ஜனம் என்று நீங்கள் அறியப்படணும். அவருடைய ஜனம் என்று அறியப்படணும்னா தகப்பனை பார்க்காம நம்ம அவருடைய ஜனம்னு சொல்லவே முடியாது. ஒரு எஜமான பார்க்காம நான் இந்த எஜமானுடைய வேலைக்காரன்னு சொல்ல முடியுமா? முடியாது. உங்க பிள்ளைகள் உங்களை பார்க்காம இதுதான் எங்க அப்பான்னு சொல்ல முடியுமா? முடியாது. என் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஏன் நிழல்ல மறைக்கிறார்னா, ஏன் நிழல்ல மறைக்கிறார்னா, அவரை நீங்கள் தரிசிக்கணும். அதுதான் பக்தன் அழகாய் சொல்லி தந்திருக்கிறார். சங்கீதம் 34 அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்டப்பட்டு போகவில்லை. பிரியமான தேவ சபையே, என் தேவன் உங்களுக்கு நிழலா இருக்கிறார். இந்த பாக்கியமா வேற யாருக்கு கிடைக்கும்? இந்த பாக்கியம் வேற யாருக்கு கிடைக்கும்? கர்த்தருடைய கரத்துல கொஞ்சம் ஒப்பு கொடுத்து அந்த நிழலான தேவனிடத்துல சாய்ந்து சாய்ந்து ஒரு யோவானை போல அவர் மார்பில் சாய்கிற ஒரு அனுபவம், அந்த நிழலிடத்துல சாய்ந்திருக்கிற ஒரு அனுபவம். யோனா தான் நடாத ஒரு நிழலுக்காக வருத்தப்பட்டான். என் தேவனோ தான் நட்டிருக்கிற ஜனத்திற்காக நான் உன் நிழலா இருக்கிறேன் என்று சொல்லி வருத்தப்படுகிறார். கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுக்க மாட்டீங்களா? கர்த்தர் கரத்துல சொல்ல மாட்டீங்களா, ஆண்டவரே நீங்க என் நிழலா இருக்கிறதுனால இனி இந்த 1000 பேருக்கும் இனி இந்த 10000 பேருக்கு நான் பயப்பட போகிறது இல்லை. நீங்க என் நிழலா இருக்கிறீர், என் துணையாய் நிற்கிறீர். ஷகரபாலதானா ரெகேதேனே ரெதேனே ரிகபாபாலதானா ரகலதானா. வந்த யார் தேவனை தரிசிக்காம அப்சலோம போல திரும்பி போகாத தேவ ஜனமே, உடமன பலகதடகந்தரக திரிகதடமன துரபலகதடகதன சக்தடகதட திரபலகதட திரியா கடபகதுநாதன ரீமகநாதரக துரபலகதடகதநாதன. என் தேவன் நான் உனக்கு நிழலா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார், உனக்கு பிரியா துணையாய் நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறவர்களாய், கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறவர்களாய், கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறவர்களாய், கர்த்தருடைய முகம் நோக்கி பார்க்கிறவர்களாய். உடமன கடதர கதுனிய துடமன கதிரகதனா திரகடகலகதனா சத்தரகதடதனி அந்தகநாதர பவுடமநாதனா உடபலபல துரிவியா கடம கடகதனி அந்தகராதனா ரீக்கபலியா துரம உடவனா திரக அந்தகடக துரம உடமநாதனா. வல்லமை நாவியானவரே, வல்லமை நாவியானவரே, உம்முடைய சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளை போல உம்முடைய உன்னதமான மறைவில் இவர்கள் மறைக்கப்படுவார்களாக, உம்முடைய மறைவில் மறைக்கப்படுவார்களாக. ஒவ்வொருவரும் தேவனை தரிசிப்பார்களாக, ஒவ்வொருவரும் தேவனை தரிசிப்பார்களாக, ஒவ்வொருவரும் தேவனை தரிசிப்பார்களாக. ஒவ்வொருவருடைய மன கண்களும் திறக்கப்படுவதாக. ரிகதடகதன துரம உடம
ரிகமனா ரகதடகதனகதனா சத்தலகதன திரிகதனபலக துடமனகதனா ரிகமனா திரபலக துடபலகதடகதனா அகடகரதன கந்தனகதன திரிகதடகநாதனா சத்தலகதட திரிபிகதடபலகதனா ரிகவலியா கடகதநாதனா ரிகவரி அந்தரகதனா திரிபியா கடபகதுநாதனா வல்லமாய் கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய திராபாலாபாலா துடாபாலாபாலா ஷதாராபாலாகாலா திராபாலாகாதானா. ஆண்டவரே, என் தேவன் நிழலா இருக்கிறார், என் தேவன் நிழலா இருக்கிறார். சபையை அவர் உனக்கு நிழலா இருக்கிறார். பெரு வெள்ளம் உன்னை மோதி அடிச்சா நீ பயப்படாத, அவர் உனக்கு நிழலா இருக்கிறார், நிழலா இருக்கிறார். ஆண்டவர் ஆமென். இந்த நேரத்தில் அவர் உன்னோடு சொல்லிக் கொண்டே இருக்கிறார். பெரு வெள்ளம் உன்னை மோதி அடிக்குதா, பயப்படாத. உன் பக்கம் 1000 பேர் வந்து விழுந்தார்களா, உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தார்களா, பயப்படாத. அவர் உனக்கு நிழலா இருக்கிறார். கொடியவர்கள் வந்து உன்னை சூழ்ந்திருக்கிறார்களா, பயப்படாத. அவர் உனக்கு நிழலா இருக்கிறார். ரிகதடகந்தநாதனா திரப உடகன துரபலகதனா ஷெத்தனா திரியதடகதநாதனா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் கரத்துல கொஞ்சம் ஒப்பு கொடுத்து தகப்பனை தரிசித்தவர்களாய் திரும்பி போங்க. தகப்பனை தரிசித்தவர்களாக அவர் கரத்துல மறைக்கப்பட்டிருக்கிற அவர் ஜனமே. நன்றி ஆண்டவரே, 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 நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவ கிருபைகளுக்காய், தேவ கிருபைகளுக்காய், தேவ கிருபைகளுக்காய், தேவ கிருபைகளுக்காய். மலைகள் பெயர்ந்தகன்றிடினோ, நிலை மாறி புவியகன்றிடினோ. மலைகள் பெயர்ந்தகன்றிடினோ, நிலை மாறி புவியகன்றிடினோ. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலோ, ஆறுதல் ஆமென். மாறிடுமோ அவர் கிருபை என்னாலோ, ஆறுதல் எனக்கு ஒத்தாசை வரும். தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். போக்கையும் வாரத்தையும் பார்த்திரமாக காப்பாரே இது முதலா. போக்கையும் வாரத்தையும் பார்த்திர காப்பாரே இது முதலா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தில் நீழல்லவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. ஆமென். சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. ஆமென் ஆமென். சூரியன் பகலில் சேதப்படுத்தாதே. எனக்கு ஒத்தாசை வரும் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை ஓ கிருபை. வலப்பக்கத்தில் நீழல்லவரே, வழுவாமல். ஆமென் 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 ஆமென். வலப்பக்கத்தில் நீழல்லவரே,
ஆமென் அழுவாமல் ஓ வலபா ஆமென் அழுவாமல் திம்மன கந்தர 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 பௌடபல கதட கந்தர 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 கதுடபல சப்பர கதட கதிக கதட கதட கந்தர கதட கதிக பல கதட கதுடபல உடபல பௌடபல கந்தர கந்தர கிடபல கிடபல கதட பௌடபல உடபல பௌடபல கதட கதட கதிக பல கதட கதிக பல கதட கதுடபல கந்தர பௌடபல மாமல் காப்பவரவரே வலபா வலுவா எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பு எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பு எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்கள் சுளை நெருப்போ சுளை நெருப்போ சிங்கக்கவியோ அவரே அவரே என்னை காத்தவர் அவரே என்னை காத்தவர் அவரே என்னை என்னை காத்தவர் சிங்கக்கவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்கக்கவியோ சுளை நெருப்போ ஆமென் சிங்கக்கவியோ விசுவாசம் உள்ளவர்கள் எல்லாம் தேவ பலனை பெற்றவர்களாய் சிங்கக்கவியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்கக்கவியோ சுளை நெருப்போ சிங்கக்கவியோ சுளை நெருப்போ சிங்கக்கவியோ ஆமென் கொஞ்சம் கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்தி அவர் உங்களுக்கு நிழலாய் இருக்கிறார் பெருவெள்ளம் மோதி அடித்தாலும்